நாங்கள் செபி பதிவு செய்யப்பட்ட ஆலோசகர் இல்லை. இந்த காணொலி முழுக்க முழுக்க கல்வி மற்றும் தகவல் நோக்கத்திற்காக மட்டுமே. இதில் நாங்கள் எந்தவொரு தனிப்பட்ட நிறுவனத்தின் பங்குகளையோ மியூச்சுவல் ஃபண்டுகளையோ அல்லது மற்ற திட்டங்களையோ வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்டாக் மார்க்கெட் பார்க்கும்போது பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. கடந்த 10 நாட்கள் இல்லாத ஹையே இங்கே வந்து ரீச் பண்ணியிருக்கு. 22,403 அப்படிங்கிறதுல க்ளோஸ் ஆகிருக்கு. இதில் டாப் லூசர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மாருதி சுசுகி, டாடா மோட்டார்ஸ், பவர் கிரிட். இதில் டாடா மோட்டார்ஸ் பார்க்கும்போது செம்ம சூப்பரான ரிசல்ட்டு கடந்த 3 நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. அப்படி இருந்த போதும் இந்த ஷேரை போட்டு அடிக்கடி அடிச்சுட்டு இருக்காங்க மார்க்கெட்டில். ஸோ கண்டிப்பாக இந்த ஷேரு மறுபடியும் யூ டர்ன் போடும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கையாக இருக்குது. நம்ம ஷேர் மார்க்கெட் தொடர்ந்து 7 செஷனாக மேலே ஏறிட்டே வந்துட்டுருக்கு. இது வந்து ஒரு நல்ல விஷயந்தான் பணம் போட்டவங்களுக்குலாம். இன்றைக்கி மட்டும் பாருங்கள் 203 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. ஸோ மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா இன்றைக்கி நல்ல பர்ஃபார்மன்ஸு. கடந்த 3 நாளாகவே இது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கு. இன்றைக்கி 3% அப்பு. நிஃப்டி 50ல் டாப் கெய்னர்ஸில் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா இருக்குது. டாப் லூசர்ஸில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா டாடா மோட்டார்ஸ் இருக்குது. ஸோ கடந்த 3 நாளாக செம்மையாக அடி வாங்கிட்டு இருக்கிற டாடா மோட்டார்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்லாம் அட்டகாசமாக இருக்குது. ஸோ கடந்த குவார்ட்டரில் 7,600 கோடியாக இருந்தது, இப்போ 9,368 கோடியாக இருக்குது. இதே நெட் ப்ராஃபிட்டில் பார்க்கும்போது 10,000 கோடி சேல்ஸ் அதிகரிச்சிருக்கு. ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 52.37 இருக்குது. இயர் ஆன் இயரில் பார்க்கும்போதும் 2,690 அப்படிங்கிற அந்த 1 இயர் பர்ஃபார்மன்ஸ் வந்து 31,807 அப்படின்னு இருக்குது. இவங்க நல்லா கடனை குறைச்சிருக்காங்க இந்த வருஷம் அப்படின்னு தான் சொல்லணும். அது இவங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் மீதி ஆகிருக்கு. இருந்தாலும் மார்க்கெட் வந்து தலையில் ரியாக்ட் பண்ணிருக்கு. ஸோ அடிக்கடி அடிச்சுட்டு இருக்காங்க. சப்போர்ட்லாம் அடிச்சுட்டு கீழே 920 வரைக்கும் வந்துச்சு இன்னைக்கு. ஸோ குவார்டர் ஆன் குவார்ட்டரில் 11% அப் இருக்கு. அதாவது போன 2023 குவார்ட்டரில் மார்ச் குவார்ட்டரில் விட இந்த 24 மார்ச் குவார்ட்டரில் 11% அப்பாயிருக்கு. நல்ல ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. குவார்டர் ஆன் குவார்ட்டரில் 892 மில்லியனும் இயர் ஆன் இயரில் 2.3 பில்லியனும் வந்து உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ இருக்குது அப்படின்னு கம்பெனி தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. முக்கியமாக அந்த ஜேஎல்ஆர் ஜாகுவார் லேண்ட் ரோவர் அது செம்ம சேல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் பார்த்துட்டு இருக்கப்ப ஒரு கோல்டு ஜுவல்லரி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற கோல்டு ஜுவல்லரி அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து இதோட பேர் வந்து ராதிகா ஜுவல் டெக். ஸோ கடந்த ஒரு வருஷத்தில் 100% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது. ஸோ போன வருஷம் 30 ரூபா அந்த ரேஞ்சில் எடுத்துகிட்டு இருந்த கம்பெனி 70 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ 61 ரூபாயில் ட்ரேட் ஆகிருக்கு. இன்றைக்கி கூட 1% அப்பு. ஸோ லாங் டேர்மில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாக்காக தான் இந்த ராதிகா ஜுவல் டெக் நான் பார்க்குறேன். இது வந்து ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. இதோட பிஇ வந்து கல்யாண் ஜுவல்லரி, டைட்டன் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனியோட கம்மியாக தான் இருக்குது. ப்ரைஸ் 16.92, தங்கமயிலை விட குறைவாக இருக்குது. ஸோ இதோட ஏர்னிங்ஸ் இன்னும் வரல. ஏர்னிங்ஸ் வரும்போது ஒரு நல்ல ஏற்றத்தை இதில் பார்க்க முடியும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதோட ஷேர் ஹோல்டர்ஸ் பேட்டர்ன் பார்க்கும்போது மெஜாரிட்டி ப்ரொமோட்டர்ஸ்டையும்
பப்ளிக்கிட்டையும் தான் இருக்குது. ஸோ ஸ்மால் கேப் கம்பெனி அப்படிதான் இருக்கும். சரி இவங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ப்ராஃபிட் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கேயுமே லாஸே கிடையாது. ஸோ கடைசியாக போன குவார்ட்டரில் 16 கோடி வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர்லேயும் 43 கோடி வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிற கம்பெனி ஐடிடி சிமெண்டேஷன். இந்த கம்பெனி வந்து கிட்டத்தட்ட எல்என்டி மாதிரி தான். ஸோ இவங்க ப்ராஜெக்ட் என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்தா எல்லா இடத்துலையும் இவங்க ப்ராஜெக்ட் தான் எனக்கு தெரிஞ்சு பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து 4% அப்பு. இந்த கம்பெனியில் 1 இயர் ரிட்டர்ன்ஸ் பார்க்கும்போது $169 அப்பு. இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் பார்த்தோம்னா இந்த மார்ச் குவார்ட்டரில் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களோட பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு 4%. ஸோ ஃபாரினர்ஸ் எல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம மார்க்கெட்டில் இருந்து ஒரு 5 லட்சம் கோடிக்கு பக்கமாக மார்க்கெட்டில் இருந்து பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் இந்த மார்ச் குவார்ட்டரில் ஒரு 4% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிற கம்பெனினா இந்த ஐடிடி சிமெண்டேஷன் தான் சொல்லணும். ஸோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. அடுத்தது நம்ம பார்க்க போகிற கம்பெனி பைசாலோ டிஜிட்டல். நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருந்தோம் பைசாலோ டிஜிட்டல் பற்றி. ஸோ 60க்கு கீழே போனால் கண்டிப்பாக இதை அக்வயர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி. ஸோ 60க்கு கீழே போயிட்டு ஒரு சப்போர்ட் எடுத்து யூட்டர்ன் அடிக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ட் 85லையும் அடுத்த ரெசிஸ்டன்ட் 96லையும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 60க்கு கீழே அக்வயர் பண்ணியிருந்தா கண்டிப்பாக இப்போ ஒரு 10 ரூபா ப்ராஃபிட்டில் தான் இருப்பாங்க ஒரு ஷேருக்கு. இன்றைக்கி ஒரு 5%, 4.94% அப்பு. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிற கம்பெனி இமுத்ரா. இந்த கம்பெனி என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சிக்னேச்சர் கம்பெனிஸ்லாம் டிஜிட்டல் சிக்னேச்சர் பண்ணி தரக்கூடிய கம்பெனி. ஸோ இதோட ப்ராஃபிட் ஒரு 1 இயர் ப்ராஃபிட் பார்க்கும்போது செம்மையாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் 214 ரூபாய்க்கு இருந்த கம்பெனி இப்போ 793 ரூபா இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிருக்கு. இன்றைக்கி மட்டும் 5% அப்பு. ஸோ இதுவும் லாங் டேர்மில் ஒரு மோனோபோலி ஸ்டாக்காக தான் நான் பார்க்குறேன். இது இந்த கம்பெனிக்கு காம்படிட்டர்ஸ்னு பெரிய அளவில் கிடையாது. ஸோ லாங் டேர்மில் இது ஒரு சூப்பரான கம்பெனி. ஸோ நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய கம்பெனி தான். சரி நேயர்களே, இன்றைய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக